அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி ராக்கீஸ் ரைட். ரொம்ப நாள் கழிச்சு ரைடுக்கெலாம் ஒன்றும் கிளம்பல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி விஷயமாக நாங்கள் ராஜபாளையம் வரைக்கும் வந்திருந்தோம். பட் வந்துட்டோம். தீபாவளி வரை எங்களுக்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. சரி, எதுக்கு நம்ம தீபாவளியை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கேரளா வரைக்கும் வந்துட்டோம். இந்த மலையை தாண்டினா கேரளா. இப்போ கரெக்டாக நம்ம கேரளா பார்டரில் இருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வர்க்கலா போயிட்டுருக்கோம். வர்க்கலா போகிறதுக்கு முன்னாடி ஜட்டாயு. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு முடிவு எடுத்துருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காரில் தான் போகிறோம். ஏன்னா அது சடன் பிளானு, பெருசாக பைக் ரைடுங்கிற மாதிரி யோசிக்கிற காரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் எல்லாமே கவர் பண்ணலாம். நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா வர்க்கலா. பட் போகிற வழியில் நம்ம அப்படியே அந்த ஜட்டாயு பார்த்துட்டு போகிறோம். சரி, வாங்க போகலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். ஏர்பின் பாயிண்ட்லாம் இருக்கா ஐயா இங்கேயும்? ஆமாம் இருக்கா. அவ்வளோ அந்த அளவுக்குலாம் ஏர்பின் பாயிண்ட் இருக்காது, ஓரளவு தான் இருக்குது. இந்த காய்ஸ் நாங்கள் பார்த்தோன்னா இந்த மலையை தாண்டினா கேரளான்னு தெரியும். பட் மலை ஏறி தாண்டுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு கொல்லி ஹில்ஸ் ஃபீல் தான் தருது. லைட்டாக பயமாக இருக்குது. பயப்படுற அளவுக்கு ஒன்றெல்லாம் புதுசாக இருக்குது ஏரியா. ரெண்டாவது கார் அந்த லட்சணத்தில் இருக்குது. அந்த ஒரு பயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆக்சிடென்ட் இல்லை. ஆமாம், ஒரு என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. A few moments later. தன்யா கை மட்டும் கேமராவில் தெரியுது. தன்யா ஆக்சுவலி நாங்கள் ஜட்டாயுக்கும் இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க நிறுத்தினாங்க. சரி, நம்மகிட்டலாம் ப்ராப்பராக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பியூசி சர்டிஃபிகேட் இல்லை, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை. ஃபைனை போட்டால் 2500. அவங்க மலையாளியில் பேசினாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப சரி, மலையாளமில் பேசினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க சொன்னது ஒன்றே புரிஞ்சுது. ஃபைன் போட்டால் 2500 கையில் கொடுத்தீங்கன்னா 500. அது மட்டும் நல்லா புரிஞ்சுது. டக்குனு 500 எடுத்து கொடுத்துட்டோம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்கண்ணா. ஸோ இப்போ பியூசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுக்கணும். ஸோ நம்ம அதர் ஸ்டேட் வந்துட்டாலே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக பார்க்குறாங்க. சரி, கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜட்டாயு சிலைக்கிட்ட தான் இருக்கோம். ஸோ இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 325 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கேபிள் காரில் போகலான்னு பார்த்தோம். பட் இங்கே இடி இடிக்கிறதுனால இப்போதைக்கு அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் இப்போது பை வாக் போயிட்டுருக்கோம். ஸோ கேபிள் கார்னால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சார் நான் பிளான் பண்ணி அதுக்கு தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே செக்இன் பண்ணி அனுப்புகிறாங்க. உள்ளே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வாக்கின் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மேலே போக போக தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வருது. இதுக்கப்புறம் ஓப்பன் ஃபீல்டாக இருக்குது. மழை பெஞ்சால் மாட்டிப்போம் கண்டிப்பாக. எவ்வளோ படி ஏறியிருப்போம் அப்ராக்சிமேட்டாக 100 படிக்க மூச்சு வாங்குது. இன்னொரு மறுபடியும் இறங்குது. இவ்வாறு ஹெல்த்தின்லாம் சைன் போட்டிருக்காங்க. 486 ஸ்டெப்ஸ் இருக்குது. காற்று இல்லை கை சுத்தமாக. சில்லுன்னு இருக்குன்னு எதிர்பார்த்தேன், சுத்தமாக காற்று இல்லை. ஸோ கேபிள் கார் வழியாக வந்திருந்தோன்னா நாங்கள் அந்த வழியாக வந்திருப்போம். ஸோ அது வழியாக தான் கேபிள் கார் வரும். நான் இதில் வருவோம் தான்டா ஜாலியாக வந்தேன். கடைசியில் நடக்க விட்டானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். செம்ம டயர்டு கை, சீரியஸாக சுத்தமாக முடியல. 2000 years later. ஸோ ஸ்டெப்ஸ் தானதுக்கப்புறம் ஃபுல் பாறை தான். இந்த கையில் கிரிப்பு பிடிக்கிற மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது.
இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம். ஜட்டாயு இன்னும் ஒரு 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. சீரியஸாக இருக்கிற எல்லா மலையும் தெரியுது. ஆக்சுவலி இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த எர்த். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ ஃபைனலாக மேலே வந்துட்டோம். இங்கேருந்து அந்த நகை மட்டும் தான் தெரியுது. கண்ணு கைஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலை இருக்குது. கிட்டத்தட்ட வேறு வெளியே குளிச்சிட்டேன். செம்ம டயர்டு, ஏறவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல உட்காந்துருப்பேன் ஏறுறதுக்குள்ளே. சுற்றி சுற்றி கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போய் தண்ணி குடிக்கிறேன். ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த சைடு தான் போகணும். இன்னும் உள்ளே என்னென்ன இருக்குது தெரில. ஒரு மியூசிக் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது தெரில. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மட்டும் ஒரு ஷேடு இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே பெருசாக ஒன்றால் ஜூஸு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாகவே தண்ணி இருக்குது. பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து பேக் பண்ணி, அப்புறம் இங்கே எல்லாமே வந்து வாட்டர் கேன் தான். ஸோ அதுக்கான கப்பும் அங்கேயே இருக்குது. மேலே வந்து ஓசியில் ஃப்ரீயாக தண்ணி இருக்குது. சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. கப்பில் கூட பிரிண்டட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜட்டாயு எர்த் சென்டர்ன்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சீரியஸாக இங்கே எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரி பக்காவாக இருக்குது. சீரியஸாக அந்த வண்டி பார்க்கிங்லேருந்து கீழே டிக்கெட் கவுண்டர்லேருந்து சீரியஸ் செம்ம ஆர்கனைஸ்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. Everything down to the last minute details. என் டீம் எங்கே போச்சு? அங்கே போயிட்டுருக்கு. ஒருத்தன் வரானா வரலையா எங்கே இருக்காங்கலாம் பார்க்குறதே கிடையாது. கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். பாடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஸோ இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குல்ல. அப்பா மழை வர லைட்டாக தூர ஆரம்பிக்குது. பட் வியூ சீரியஸாக சூப்பராக இருக்கு கைஸ். பா பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ கீழே பார்க்கிங் போய்ட்டு அங்கேருந்து வேறு மறந்து போயிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சுற்றி வந்ததில் இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி அங்கேருந்து வந்தோம். அங்கேருந்து அப்படி சுற்றி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வே எக்ஸிட் ஒன்று இருக்குது. ஸோ ஒன் வே கேபிள் எக்ஸிட் ஒன்று இருக்குது. பட் அது கும்பலாக இருக்குது. போக முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்த வழி தான், ஸ்டெப்ஸில் வந்தா. ஸோ ஒன் வே கேபிள் போகலாம் பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டமாகுது. ஸோ அதுக்கு நம்ம எப்படியோ போயிடலாம், நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்க்கிங் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். One eternity later. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 2:05க்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுது. அப்புறம் எவ்வளோ மணி நேரம்? 2:05னா 2 hours 15 minutes. 2 hours 15 minutes ஆயிருக்கு. நாங்கள் ஆனால் பெருசாக மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சும்மா அப்படியே போகிற அடி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம், அவ்வளோதான். மேலே மழை பெய்யும், காற்றடிக்கும், குளிர் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லாம் ஊற்றிக்கிச்சு. ரொம்ப முக்கியமாக அந்த கேபிள் காரில் போகலான்னு பார்த்தேன். தண்டர் ஸ்ட்ராமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வர்க்கலா போகிறோம். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன